கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற காவல் பெண் உதவி ஆய்வாளர் அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சிதம்பரம் அருகே ஜெயங்கொண்டப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்தவர் இளவரசி. இவர் சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், சேத்துத்தப்பு உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் உதவி காவல் ஆய்வாளராக பணிபுரிந்த நிலையில் தற்போது குமராட்சி காவல் நிலையத்தில் பணியாற்றி வருகிறார். இவருக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த கலைவேந்தன் என்பவருக்கும் கடந்த வருடம் 11ஆம் மாதம் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணமாகி 2 மாதங்கள் முடியாத நிலையில சிதம்பரம் அருகே உள்ள வீரன்கோள் கிராமத்திற்கு உறவினர் வீட்டிற்கு சுபநிகழ்ச்சிக்கு சென்ற போது சிதம்பரம் கொடியம்பாளையம் செல்லும் சாலையில் சுத்தலாப்பாடி என்ற இடத்தில் கொடியம்பாளையம் கிராமத்திலிருந்து சிதம்பரம் நோக்கி வந்த அரசு பேருந்து கணவன் மனைவி சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதியது. இதில் உதவி காவல் ஆய்வாளர் மற்றும் அவரின் கணவர் பேருந்து அடியில் சிக்கிக் கொண்டனர். இதில் உதவி காவல் ஆய்வாளர் தலை நசுங்கி மூளை சிதறி உள்ளது. பேருந்து அடியில் இருவரும் சிக்கியதால் இருவரும் சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் அரசு பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தலைமறைவாகி உள்ள நிலையில அண்ணாமலை நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணமாகி 2 மாதங்கள் முடியாத நிலையில கணவனும் மனைவி விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.